ஓகே ரிவீல். இப்போ ரியாலிட்டி காமிக்கிற பாரு உங்களுக்கு. ஒரு வயலில் லோகோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பிளாஸ்டிக் பிளேட்டும் இதான் வந்து தாய்லாண்டில் மட்டும் இல்லை, இங்கேயும் ஃபேமஸ் ஆகிட்டா. இவ்வளோ ஓரத்தில் கொஞ்சம் டால்ஃபின், சில பல வித்தியாசமான இன்டீரியர். மகிழ் ஓகேவா, போகலாமா? வெல்கம் டு SM ஃபேமிலி. ஸ்டோரி பாருங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே ஸ்டோரிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் மட்டும் இல்லை. எப்படிங்க மாமா? ஒயிட் ஆங்கிளாக இருந்தால் தானே கொஞ்சம் கேப்சர் ஆகும் உங்களுக்கு. ஒயிட் ஆங்கிளாக இருந்தால் தானே கேப்சர் ஆகும். ஒரே பீஸ் தானுங்க, அப்படியே ரெடிமேடு தானே. இல்லை உள்ள உள்ளதான் செராமிக்குங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபுல்லாக போட்டு ரொம்ப வெயிட் ஆயிருங்க ப்ரோ. டோட்டலாக ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணுறவங்க. மாமாவும் அண்டர் ஸ்டோரி இருக்கிறாரு. ஓகே, கம்மி தான் ஆழம். இவன் வந்து பீச்சுக்கு போகலாம், அருவிக்கு போகலான்னு சொல்லுவான், ஆனால் தண்ணி தொட்டு கும்பிடுவான். நாங்கள் உள்ள வரும்போது இருக்கிறது. போடா, அப்பா இருக்காங்கல்ல. இங்கே வா, அப்பா கூப்பிட்டு போயிருக்கா. அப்பா இருக்குதுங்களா? அப்பா இருக்கு, அப்பா இருக்கு. உனக்கு கீழே விட மாட்டேதா? என்ன மாதிரியே பேடியே இருக்காண்டா. வெறும் தண்ணியில் நடந்து போறக்கே பெருமூச்சுக்கு போகும்போது கத்தக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்பாலாம் இருக்கப்ப, அப்பச்சி இருக்கப்ப. ஓகே ரிவீல். எப்படி இருக்குது? அப்படி இந்த வேடிடா. நானே சூப்பருங்க மச்சான். என்ன மகிழ் போகலையா? மகிழே போகலையா? அப்பா தண்ணியில பட அப்பாவே அப்பா இதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிருக்கீங்களா? அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. சிங்கம் களம் இறங்கி விட்டதுங்க. இனிமொழியில் எந்திரிச்சோன்னே இங்கே தான் அவனுக்கு கண்ணு. என்ன என்ன என்னன்னு போட்டு ஒரு வழி பண்ணுறானுங்க உள்ள. பட்டு டோட்டலாக வர்த்திட்டுங்க. ஹோல் ஃபேமிலி எக்ஸப்ட் அத்தையை தவிர எல்லோரும் உள்ளே என்ஜாய் பண்ணியாச்சு. நல்லா ஃபுல் ஃபேமிலி டைம் வந்து பக்காவாக கிடைக்குதுங்க. சொன்னால் அப்படி கேட்காத பயலெல்லாம் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ண வைக்கிறது நாங்களாக தான் இருப்போம். ஆனால் இங்கே வெளியே விட குளோரின் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. நல்லா இருக்குது இங்கே இப்போ இது பண்ணுறதுக்கு.
நம்ம ஸ்கின்னுக்குன்னு கூட இதாகலை. ப்ளஸ் இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தண்ணியை. ரொம்ப பழைய தண்ணியை யூஸ் பண்ணாமல். இது ஃபோர்ஸ் சும்மா தட்டி தூக்குற ஃபோர்ஸுங்க. இது சின்ன ஃபோர்ஸ் இல்லை. இது கீழே இங்கே ஜக்கூசி வந்து மசாஜுக்கு இருக்குதுங்க. அதனால் இதுதான் ஹைலைட்டு. ஒரு 1/4 மணி நேரம் இதில் ஒரு மசாஜை போட்டாங்க. டைம் க்ளவுடு வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். வெயில் அடிக்கும் அடிக்காது. அதனால் ஒரு டைம் அப்படியே ஒரு ஃபீலுங்க உள்ள ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இருக்கும்போதே. சைக்கிளிங்னா கொஞ்சம் நல்லா ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு எல்லாமே என்ன இருக்குது மாமா அதிகமாக இருக்குதே. ஃபேமிலி இவனெல்லாம் உள்ளே போனோன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் பீச்சுக்குள்ளே உள்ளே குதிக்கிறானுங்க. சொன்னால் பிடிக்காத பாயிலுங்க. நியர்பை ரெஸ்டாரண்ட்டில் ஒன்று சாப்பிட்றக்கு வந்தாங்க. ஒரு ஸ்பெஷல் ஃபிஷ் ஐட்டம் சொல்லிச்சு. அப்படியே ஒரு 3/4 கிலோ இருக்குங்க. அப்படியே ஒரே மீன். இந்த மாதிரி நம்ம ஊரில் செய்கிறது இல்லையா? ஏன் அப்படி நம்ம ஊரில் செய்கிறது இல்லை? எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு தடவை அந்தமான் போய் சாப்பிட்டோம். சொல்லு. வேற லெவல். இது வந்து வேற டேஸ்ட். நேற்று ரெடிமேட் புரோட்டா சாப்பிட்டுங்க. இன்னைக்கு கடையில் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணது வந்து புரோட்டா பார்த்தா கேரளா புரோட்டா ஃபேமஸே தெரியும். ரொம்ப கருகியும் போச்சா, அப்படியே எனக்கு உள்ள வைக்க இறங்கவே மாட்டேன்னுச்சு. நீ சூப்பராக போச்சு. லோக்கலில் வந்து கொஞ்சம் சைக்கிள் ஓட்டுறது ஒரு சுகந்தானுங்க. அது ஒரு தனி ஜாலியாக இருக்குது. இவ்வளோ ஓரத்தில் கொஞ்சம் டால்ஃபின் போகிறது நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைம் வரிசையாக தான் போகுமா? ஒட்டுக்க தான் போய் ஹண்ட் பண்ண முடியும். சும்மா தனியாக போய் இப்படி பண்ண முடியும். நைட் நேரத்தில் பகலை விட பட்டை கிளப்புதுங்க. 24 hours இதில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிற ஒரே நபர் இனிமொழியன். ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை. அவன் சின்ன பையன் கேப்ப கூடாதீங்கன்னாங்க. ஆடா போகாமல் லாஸ்ட்டே தட்டி தூக்கிட்டு இனிமொழின்னு விட்டாச்சுங்க. இந்த பக்கம் இதுதான் வியூங்க. எல்லாத்தையும் வேவான்னு கூப்பிட்றான் பாருங்க. சொன்ன படிக்க கதை பையன். சில பல வித்தியாசமான இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க. நான் ரொட்டேட்டபிள் ஒரு நைட் லேம்ப்பு சூப்பராக இருக்குதுங்க. க்யூட்டாக. அடுத்தது இப்படி ஒரு நைட் பல்ப். இது ரொட்டேட்லாம் பண்ண முடியாது. பட்டு இது சரியாக இருக்குது. நீங்கள் லுக்கே வேணும். வேணுங்க இடத்துக்கு கடன் எங்கே வேணாலும் அடிக்கலாம். இப்படி வச்சா ஆம்பியன்ட் லைட் மாதிரி ஒரு லுக் கொடுக்குங்க. கீழே வச்சோம்னா ஸ்பாட் லைட் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். நைஸ் லைட். அதுக்கப்புறங்க பாத்ரூமில் மான் மாதிரி ஒரு பைப்பு. இந்த டேப் வந்துங்க எப்படி நீக்கிறதுனே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு இருக்குங்க. இப்படி பண்ணால் குளம் தண்ணி, இப்படி பண்ணால் சுடு தண்ணி. இப்படி ஒரு இதுங்க. அப்படி ஃபுல் பிரெத் டேக்கிங் வியூ. அவ்வளோ ஒரு பெரிய கிளாஸுங்க. லோகோட்ட என்னென்னமோ பிளான் பண்ணி கேட்டுட்டு இருந்தேனுங்க. கடைசியில் இதுதான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே எல்லாமே ஸ்ட்ரிக்ட் டைமிங்க. மயிலம் பண்ணுங்க. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அப்படியே இந்த இருட்டுக்குள்ளே நைட் என்ன விட்டிங்கன்னா நான் சின்ன பையனில் போவேன். இங்கே இருக்கிற இந்த நேரம் இந்த வாடனை வர மாட்டேங்கிறானுங்க. பேக் வாட்டர் எல்லாமே கொஞ்சம் நல்லா உள் வாங்கியிருக்குதுங்க. வேறு உங்களுக்கு தரையே தெரியுது பாருங்க. பகலில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் 3.5 feet மேலே இருந்ததுங்க. அது எப்படி பேக் வாட்டர்னு என்ன அப்படின்னு லைட்டாக ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேனுங்க. அலையும் பீச்சிலேருந்து வர்ற தண்ணி போதும் ஆற்றுலேருந்து போகிற தண்ணி வெளியே போது 2 போக முடியாத ஒரு இடம் ஒன்று க்ரியேட் ஆகும். அதனால தான் இப்படி அலையே இல்லாமல் காமாக இருக்குது. ஆறு இப்படி காமாக இருக்குமா? இருக்காது. பீச் காமாக இருக்குமா? இருக்காது. இங்கே மட்டும் இப்படி காமாக இருக்குது. அதனால தான் அதுக்கு பேக் வாட்டர்னு பேர். தெரியாதாங்க? சும்மா இருக்கிற தண்ணி இப்படி ஆடாமல் சத்தம் இல்லாமல் இருக்குது. பேக் வாட்டர்னு பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு எவ்வளோ பேருக்கு ட்ரூவாக அர்த்தம் தெரியும்னு தெரியலிங்க. எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு. அதனால் ஒரு சின்ன எஜுகேஷன் செஷன் அப்பப்போ முடிஞ்சது நம்ம சொல்லிக் கொடுப்போம். பெரிய லெவல் ஒன்றும் சொல்லி கொடுக்கணும் தேவையில்லைங்க. பட் காமன் சென்ஸை மட்டும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்தணும். இந்த காமன் சென்ஸ் தான் நம்ம ஊரில் நிறைய வர மிஸ்ஸிங் ஆகுதுங்க. ரோட்லாம் நடந்து போனோம் தான் வந்து பின்னாடியே ஆரன் வெளுன்னு விழுக்கிறாங்க. எவ்வளோ ஓரமாக போனாலும் விழுக்கிறாங்க. இங்கே கேரளாவில் அவ்வளோக்கா இப்போ பண்ணல. யாரும் ஆரன் அடிக்கல. ஜென்ரலாக நடக்கிறத சொல்கிறேன். மயிலம்மனுக்கு இன்னொரு 3 days இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கானுங்க. இருக்கலாம் தான் ஏந்தங்க இல்லை. அப்பப்போ இது ஒரு ஊருகா மாதிரி சரியா வந்தமா லைட்டாக என்ஜாய் பண்ணோமா அப்படியே ஓடிடணும். இங்கே பயங்கர மழைங்கண்ணா. மெட்டீரியலில் இவங்க தாறுமாறாக போட்டு பிளான் பண்ணி தான் இரும்பெல்லாம் துரு வேற டைப்பில் போட்டிருக்குறாங்க. பட் அப்பவும் மழை சின்ன மழையா
மரத்தை எங்கே இருந்தாலும் விட்றது இல்லைங்க. ஒரு மரத்தையும் வெட்டாமல் எல்லா மரத்தையும் இப்படியே டெக்கரேட்டிவாக மாற்றிடுறாங்க. நம்ம மாடுகள் வந்து நீட்டாக அந்த மரத்தை பூரா எல்லாம் எடுத்து போட்டு மொட்டை இடமா இருந்துருக்குது. ஒரு மரத்தை கூட விடலிங்க. அதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இங்கே வந்தேன், பேரே காமிக்கல இது வரைக்கும். இதுதான் அந்த ரெசார்ட்டோட பேருங்க, லெகோ. லிங்க் போடுறேன். பெட் டைமுங்க, சைலண்ட் குலாகிங். ஒரு கேட்டகரிங்க. என்ன தான் சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருந்தாலும் ஃபேன் சத்தம் இல்லாமல் தூங்க மாட்டாங்க. அதில் லோகநாயகி நம்பர் 1ங்க. இன்னொருத்தன் பாருங்க, இதுதான் ஒரு டேஞ்சர். சின்ன பசங்களை சேஃப் கார்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுற்றுறாங்க. இது கண்ட்ரோல் பண்ணி பழகணும் உங்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சாச்சுங்க. நான் 5 o'clock எழுந்திரிச்சிட்டேன். பிரெத் டேக்கிங் வியூங்க காலையில் எழுந்திரிச்சா. மெயினான ரீசனுங்க, அந்த ஒய்டு ஓப்பன் 16 feet இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 22 feet ஓப்பனிங்க. ஸோ இந்த ஒய்டு ஓப்பனிங்கில் இப்படி ஒரு கிளாஸ் கீழே வந்து கிளாஸ் டோரில் இருக்கும். உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக அப்படி தெரியுதுங்க. டோட்டலாக ஒருத்திட்டு இங்கே கொடுத்த காசுக்கு அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னு தெரியல. நான் தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். நைட்டில் மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க. அங்கே வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க மனுஷங்க. சைலண்ட்டாகவே இருக்கிறது இல்லை முத்தில். வழக்கம் போல் கேரளாவில் வந்தால் அப்புறம் காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் மழையெல்லாம் போயிருப்பாங்க. சட்டன்னு அடிச்சுது. காலையில் எல்லாம் ஈரமாயிருச்சு. மறுபடியும் எடுத்து காய வச்சுருக்குது. இங்கே தான் போட்டிருந்தது கரெக்டாக. நேற்று அடித்த வெயிலுக்கு ஒரு சூப்பர் டைம் லேப்ஸ் எடுக்கிறேங்க. டைம் லேப்ஸ் எடுத்து ரொம்ப நாளாச்சு. ஃபுல் ஓப்பனிங் இருக்கிறது எப்போவுமேங்க ஒரு டைம் அந்த சன்லைட்டோட ஃபீல், வெளியிற அட்மாஸ்பியரோட ஃபீல் வந்துங்க உள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது ரூமுக்குள்ளே. இந்த ரூமே இவ்வளவு நம்ம லைட் எவ்வளோ லைட் போடல இந்த வெளிச்சம் வந்து கிடைக்காதுங்க. ஒரு லைட் கூட நான் போடல. ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. நீங்கள் எங்கே எதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கனாலும் சரி, ஓப்பனிங் வந்து ஓரளவுக்கு ஒரு ரூமில் ஒரு செவராது இப்படி ஒரு ஓப்பனிங் விட்டு அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணோம்னா அதனோட லுக்கே தனிங்க. மயில மணக்குங்க. அப்பா ஏன் நம்ம ஊரில் பீச் இல்லைங்கிறத ஒரே கொஸ்டினுங்க வந்ததுலேருந்தே. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லஸ்ட்டாக என்ஜாய் பண்ணிடலான்ட்டு இன்னொரு தடவை வரேன்ட்டு எந்திரிச்ச உடனே இங்கே வர்றானுங்க. கிளம்புறமோ இல்லையா, அவன் கேட்டே இருக்கான் எப்போ கிளம்புவோன்னு. அவனுக்கு கிளம்பக்கூடாதுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டுங்க. அது பாசிபிள் இல்லை. நைட்டை விட அலை இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஈவினிங் டைமில் இவ்வளோ தூரம்லாம் வரலிங்க. அங்கே தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அப்படியே அலையோட ஸ்பீடே ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான வியூலாம் 2 days சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு மகிழ் ஓகேவா போகலாமா? அப்புறம் சரி, நீ ரெண்ட் கொடுத்து இங்கே ஸ்கூலுக்கெலாம் போகலாமா வேண்டாமா? சரி, இன்ஃபினிட் லீவ் போட்டேன்னா எப்படி பெருசாவ? சரி வா 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 லேட்டாச்சு வா. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறோம். ஓகே வா காமிக்கிறவா. வேறு ஒரு பிளேஸ் போய் சுற்றி பார்க்க போகிறோம்.